பல கிறிஸ்தவர்கள் உங்களிடம் சொல்வார்கள், இயேசுதான் கடவுள் என்று. சிலர் சொல்வார்கள், அவர் கடவுளின் மகன், ஆனால் இருவரும் ஒன்றுதான் என்று. மிக சிலர் சரியாக அவர் கடவுளின் தூதர் என நம்புவார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், அவர் உங்களுடைய பாவங்களுக்காக இறந்தார் என்று. அவருடைய இரத்தம் நம் பாவங்களை கழுவும் என்று. சரி, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படியென்றால் அவர் கடவுள் என்றால், நம்முடைய பாவங்களுக்காக கடவுளாக இருக்கக்கூடிய அவர் இறந்தாரா? இங்கே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உண்மையில் பைபிள் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், கடவுள் மரணமில்லாதவர்னு சொல்கின்றது. ஆனா நீங்க என்ன நம்புறீங்க, சொல்லுறீங்க? இயேசு இறந்தார்னு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக இறந்தார்னு. அப்போ கடவுள் இறந்தாரான்னு கேட்டா, அப்போ நீங்க உடனே சொல்றீங்க, இல்லை இல்லை, கடவுள் மரணிக்கவில்லை, அவர் மனிதனாகத்தான் இறந்தார் என்று. சரி, அப்படியென்றால் இயேசு என்ற மனிதர்தான் உங்களுடைய பாவங்களுக்காக இறந்தார் அல்லவா? அதுதானே உண்மை. அப்போ நான் கேட்கிறேன், நீங்க மனித பலியை நம்புறீங்களா? அதுதான் கடவுளுடன் சமாதானம் ஆகுற வழியா? அந்த பலி கொண்டுதான் கடவுள் உங்கள் பாவங்களை நீக்குவார? அதுதான் அட்டோன்மெண்ட் உடனே சொல்வீங்க, இல்லை இல்லை, அது மனித பலி இல்லை என்று. ஆனா உண்மை என்ன என்றால், உங்களுடைய நம்பிக்கை மற்றும் கூற்றின் அடிப்படையில் அது ஒரு மனித பலிதான். ஏன்னா இயேசு ஒரு மனிதர், கடவுளின் தூதர். அவர் உங்கள் பாவங்களுக்காக பலியாக்கப்பட்டார். அதைத்தானே நீங்களே சொல்றீங்க. இன்னொரு விஷயம், இயேசு ஒருபோதும் மனிதனை பலியாக்கணும் என்றோ, நான் தான் கடவுள் என்றோ, என்னையும் ஏன் அன்னையையும் வணங்குங்கள் என்றோ, நான் உங்கள் பாவங்களை நீக்குவேன் என்றோ எங்கும் போதனை செய்ததே இல்லையோ. அவர் உங்களுக்கு நேர் வழிதனை போதித்து சுட்டிக்காட்டி உங்கள் பாவங்களில் இருந்து விலக்கி கடவுளின் புறம் வழிநடத்தவே செய்தார். அதுதான் வழிமுறை. உங்களுக்கு பாவங்களை சுட்டிக்கட்டி தடுத்து உங்களுக்கு நன்னெறிகளை போதித்து உங்களை நேர்வழி நடத்துவது அல்லவா? இஸ்ரவேலே, கேள், நம்முடைய கடவுள் ஒரே கடவுள்தான். ஆகையால் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை நேசி. உபாகமம் 6:4-5. பலர் தவறாக என்ன நம்புறாங்கன்னா, இயேசு தன்னை கடவுளாக வணங்க சொல்லினார்னு. ஆனா பைபிளே இயேசுவே தெளிவாக சொல்றார், நான் உங்கள் இரட்சகர் இல்லை. மேலும் அவர் சொல்றார், என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்ற எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள் போயிட மாட்டாங்க. பரலோகத்திலிருக்கிற என் தந்தையின் சித்தத்தை செய்கிறவன்தான் அதுக்குள்ள போவான். அந்த நாள்ல பல பேர் என்னிடம் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, உங்கள் நாமத்தில நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலையா? உங்கள் நாமத்தில பேய்களை ஓட்டலையா? உங்கள் நாமத்தில பல அற்புதங்கள் செய்யலையா? என்ன சொல்வாங்க? அப்போ நான் அவர்களிடம் தெளிவா சொல்வேன், நான் உங்களை ஒருபோதும் அறியவே இல்லை. என்னிடமிருந்து விலகிப் போங்க, தீமை செய்கிறவங்களே. மத்தேயு 7:21-23. கடவுளின் வேதமான வார்த்தையாகிய பைபிள் இயேசுவின் வழியாக கடவுள் உங்களுக்கு உங்களை வழிநடத்த உங்களை மீட்டுக்கொள்ள கடவுள் கொடுத்துள்ளார். பைபிள் ஒருபோதும் சொல்லாததை கடவுளின் பெயரால் சொல்லுவது கடவுளைப் பற்றி பொய்களை இட்டு கட்டுவதாகும். ஆகையால் சகோதர சகோதரிகளே, தயவு கூர்ந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தினை உயர்த்தி பிடியுங்கள். பைபிளின் உண்மையான மொழி ஹெப்ரு, ஆங்கிலம் அல்ல. ஆதலால் அது சரியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதா என்பதை சோதித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். என்ன என்றால், கிறித்துவத்தில் எத்தனை பிரிவுகள், போதனைகள், அது எப்படி ஒருவருக்கு ஒரு போதனை மற்றவருக்கு வேறு போதனை, சட்டம், வழிபாட்டு முறை மாறும், அது எப்படி சத்தியம், வேதம் அப்படி நமக்கு சொல்லவில்லையே. ஆகையால் சகோதர சகோதரிகளே, தயவு கூர்ந்து யோசிச்சு பாருங்க.